நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி. EC24 தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனிய சார்பு எதிர்ப்பாளர்களுக்கு ஒன்டாரியோ நீதிபதி விடுத்த அதிரடி உத்தரவு. கற்றல் செயற்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் போலீஸ் இலட்சணையுடன் போலி கடிதம். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. போஷாக்கு குறைபாடு, வேலையின்மை, வறுமையை நிவர்த்திக்கவே அஸ்வசும உரிமைய என ஜனாதிபதி தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை என அமைச்சர் நிமல் சிறிபால டி செல்வா தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல், கமலா ஹாரிஸுக்கு பொதுமக்கள் ஆதரவு. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மகாராஜா திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் உள்ள 2 மாத கால முகாமை விட்டு புதன்கிழமை மாலைக்குள் வெளியேறுமாறு பாலஸ்தீனிய சார்பு எதிர்ப்பாளர்களுக்கு ஒன்டாரியோ நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தடை கோரிக்கை ஏற்று இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை மீறும் எவரையும் கைது செய்ய அகற்ற போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த உத்தரவு தங்கள் கோரிக்கைகளுக்காக பிரச்சாரம் செய்வதை தடுக்காது என்று எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பை பல்கலைக்கழகம் வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. முகாமில் உள்ளவர்கள் நீதிமன்ற உத்தரவை மதித்து நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவிற்குள் முகாமை காலி செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த காலக்கெடுவிற்கு பிறகு முகாமில் இருக்க தேர்வு செய்யும் எவரும் பல்கலைக்கழக கொள்கை மற்றும் சட்டத்தின் கீழ் விளைவுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பல்கலைக்கழகம் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. கற்றல் செயல்பாடுகளை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் நியமனம் வழங்குவது இலகுவான விடயம் அல்ல. பொருளாதாரம் நெருக்கடியில் இருக்கும் நிலையிலும் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான சவாலை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாடு வங்குரோத்து நிலையில் இருந்த காலத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதி அமைச்சராக நிதி ஒதுக்கியதன் காரணமாகவே உங்களை இன்று எம்மால் நியமிக்க முடிந்தது. ஆனால் இந்த நியமனத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளாக்கி விடாதீர்கள் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக இலங்கை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பௌத்த தர்ம சக்கரத்துடன் நீல நிறத்தில் போலீஸ் சின்னம், ரப்பர் முத்திரை மற்றும் மஞ்சள் நிறத்துடனான பின்னணியில் இந்த கடிதம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கடிதம் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்பவை முற்றிலும் போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் என்றும் இலங்கை போலீசினாலோ அல்லது அதனுடன் இணைந்த நிறுவனங்களினாலோ இவ்வாறானது ஒரு கடிதம் வெளியிடப்படவில்லை என போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இதில் ஏமாற வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. போஷாக்கு குறைபாடு, வறுமை, வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை நிவர்த்திக்கவே இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகள் மற்றும் அஸ்வசும உரிமைய போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். போஷாக்கு குறைபாடு, வறுமை, வேலையின்மை என்பன நாட்டுக்கு நற்செய்தியா துயர் செய்தியா என்ற பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை எனவும் மறுசீரமைப்பு பணிகள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி செல்வா தெரிவித்தார். சட்ட ரீதியில் கூட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 49% மட்டுமே வேறொரு நிறுவனத்திற்கு வழங்க முடியும் என்றும் அதற்காக இதுவரை எவரும் முன்வரவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நிமல் சிறிபால டி செல்வா இதனை தெரிவித்தார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அதில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக பிரபல ஊடகம் ஒன்று முன்னெடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. குறித்த கருத்து கணிப்பின்படி ட்ரம்பா பைடனா என்ற கேள்விக்கு 49% பேர் ட்ரம்புக்கும் 43% பேர் பைடனுக்கும் ஆதரவளித்துள்ளனர். அதே சமயம் ட்ரம்பா அல்லது கமலா ஹாரிஸா என்ற கேள்விக்கு 47% பேர் ட்ரம்புக்கும் 45% பேர் கமலா ஹாரிஸுக்கும் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது
நடிகர் விஜய் நீட் தேர்வால் பல்வேறு மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் தீர்மானத்தை தாம் மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் கடந்த மாதம் வெளியான நிலையில் இந்த படம் உலகம் முழுவதும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதியின் 50வது படம் என்ற நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதோடு 100 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த ஒரு படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்வது இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்வுகள். பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் 2024 வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெறவுள்ளது. ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.